கேஸ் மீண்டும் நான் அதிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு அஜித் அண்ட் விஜயனோட படங்கள் நேரடியாக களத்தில் குதிச்சிருக்கு. இதற்கு அவர்கள் இருவரும் பொறுப்பல்ல. அவர்கள் 2 பேருமே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் சேர்ந்து அப்படின்னு வந்து நிர்பந்தம் பண்ணலை. ஏன்னா ரசிகர்களிடையே பிரச்சனை ஆகும். இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சார்பில் படம் ஒன்றா ரிலீஸ் ஆனால் தான் வசூல் பண்ண முடியுன்ற காரணத்தினால் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்த 2 படங்களில் எது சிறந்த படம் அப்படின்றத நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். ஜில்லா படத்தினுடைய 2 வரி கதை, அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸையும், வீரம் படத்தினுடைய 2 வரி கதை அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸையும் வந்து சொல்லிக்கிறேன். இறுதியில் இந்த 2இல் எது பெஸ்ட் அப்படின்றத நீங்களும் தீர்மானிக்கலாம், நானும் தீர்மானிக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை வந்து இந்த ஆடியோவை வந்து முழுவதுமாக கேட்பவர்கள் மட்டும் பார்க்கலாம். முடியாது அப்படின்னா இப்போயே நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஸோ வந்து இப்போ ஜில்லாவுடைய கதை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா வந்து மோகன்லால் மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடி, வெறும் தப்பு மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய வளர்ப்பு மகனாக விஜய், அவரும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி இருக்க டயத்தில் மோகன்லாலுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது. மதுரையில் இருக்கக்கூடிய கமிஷனர், ஏசி இவங்களெல்லாம் பிரச்சனை ஆகிறனால எல்லாரையும் விலைக்கு வாங்கியாச்சு, இந்த போலீஸ் விலைக்கு வாங்க முடியல. ஸோ நம்ம குடும்பத்திலே ஒருத்தனை போலீஸ் ஆகிடலான்ட்டு நம்ம வளர்ப்பு மகனான விஜயை வந்து காவல்துறைக்கு அனுப்ப பார்க்கிறார்கள். ஆனால் விஜய் காவல்துறைக்கு போக மாட்டார். ஏன் அப்படின்னா விஜயினுடைய அப்பா தான் வந்து மோகன்லாலை வந்து ஒரு சின்ன ஃபைட்டில் வந்து காப்பாற்றி தன் உயிரை விட்டு மோகன்லாலை காப்பாற்றிருப்பார். அப்போ விஜயனுடைய அப்பாவை குத்தி கொண்டது யாராக இருக்கும் அப்படின்னா ஒரு போலீஸ்காரர். அதை பார்த்ததுலேருந்து விஜய்க்கு போலீஸ்னாலும் காக்கி ட்ரெஸ்னாலும் பிடிக்காது. அப்படி இருக்க அவர் எப்படி யூனிஃபார்ம் போடுவார் அப்படின்றப்ப மோகன்லாலுடைய அழுகை அவரை வந்து யூனிஃபார்மை போட வைக்குது, அவர் மேலே இருக்க மரியாதை போட வைக்குது. அப்படி போட்ட விஜய் அவர் கண்முன்னே சில தப்புகளும் சில உயிர்களும் பறிபோவதை பார்த்துவிட்டு இவ்வளோ தப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் எத்தனை நாளாக, இப்போ தான் நம்ம போலீஸ் ட்ரெஸ் போட்டாச்சுல, இனிமேல் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு நேரடியாக அவங்க அப்பாவான மோகன்லால்கிட்ட போய் இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்றாரு. அவர் வந்து நீ எனக்கு கட்டளை போடாதுன்ற மாதிரி நான் சிவன் நீ சக்தி நீ எனக்கு பின்னாடி தான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, நான் இதை தடுத்து காட்டுவேன்னு ஒரு சின்ன கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படி இருக்கப்போ அவர் தடுத்தாரா, கிளைமேக்ஸில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இதற்கெல்லாம் காரணமாக இருந்த வில்லன் யார், இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து விளக்குறது தான் ஜில்லா படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்கு போகலாம். முதல் ப்ளஸ் பாயிண்டாக நம்ம விஜயை வந்து சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து துருன்னு இருக்க அவருடைய ஆட்டிடியூட் அப்படின்வாங்களே, அது வந்து செமையாக அதில் வந்து இந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கண்டாங்கி சாங்கில் அவர் பாடியிருக்க அந்த அவருடைய டோனும் வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த அவர் லுக்கும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு நம்ம சொல்லலாம். 2வது ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நம்ம சொல்ல வேண்டியது டி இமான் அவருடைய இசை. மிகப்பெரிய லெவலில் பாடல்கள் அனைத்தும் ஹிட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு உயிர் அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். இந்த படத்தில் வந்து எல்லா கமர்ஷியல் படங்களிலும் ஏன் பாட்டு வருதுன்னு தோணிகிட்டு இருக்கப்போ இந்த படத்தில் எப்போ பாட்டு வரும்னு கேட்குற அளவுக்கு இசையமைத்தது ஹேட்ஸ் ஆஃப் டு டி இமான் அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த படத்தினுடைய ப்ளஸ் இதுதான். இந்த 2 ப்ளஸ் தான் இந்த படத்தில். மைனஸ் வருவோம். மைனஸ் வந்து எண்ணிலடங்கா மைனஸ்கள் இந்த படத்தில் இருந்தாலும் முக்கியமான மைனஸை சொல்லுவோம். மோகன்லால் சார், ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள், அவரெல்லாம் நீ குறை சொல்கிறியா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் அவரை குறை சொல்லவில்லை. அவருடைய நடிப்புக்கு நம்ம யாருமே வந்து அளவு சொல்ல முடியாது. ஏன்னா உன்னை போல் ஒருவனில் வந்து கமல் சாரே வந்து தூக்கி சாப்பிட்ருப்பார் மோகன்லால். அப்படிப்பட்ட நடிகரை யூஸ் பண்ண தெரியாமல் வேஸ்ட் பண்ணது டைரக்டர் ஆர்.டி. நேசன். அவருடைய அனுபவமின்மை காரணமாக அவர் எடுத்த இந்த முயற்சி தோல்வியில் முடியுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஏன் அப்படி இவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ஒரு டயலாக்கும் மோகன்லால் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் தூண் மாதிரி இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சூப்பராக இருக்குது. ஆனால் தூண் மாதிரி இருக்கவரை தூண் மாதிரி நிற்க மட்டும் வச்சுட்டாங்க, எதுவும் பேச விடலை, மரம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்படி பேசினாலும் வந்து நான் சிவன்டா, அழிக்கிறவன், நீ ஆக்குறவன், நான் பொங்குறவன், இப்படின்னு வந்து சாதாரணமான ஒரு யோசித்து ஏன் இப்படி செஞ்சாங்கலாம் தெரியல, அந்த மாதிரியான ஒரு சப்பக்கட்டு வசனங்கள் எந்த ஒரு காட்சி அமைப்புக்குமே அடிப்படை முகாந்திரம்னுவாங்களே அந்த விஷயமே இல்லை அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ். இந்த ஆன்லைன் கதையை இவ்வளோ பெரிய விஜய்ன்ற ஸ்டாரையும் மோகன்லால்ன்ற ஸ்டாரையும் பட்ஜெட்டு இதெல்லாம் வச்சு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கப்ப ஏனோ தானோ அப்படின்ற சில காமெடிகள், டபுள் மீனிங் காமெடிகளை போட்டு சூரிய வச்சு பெண்ணிருந்த அந்த ஃபஸ்ட் ஹாஃபில்
அதை கூட ஓரளவுக்கு அவங்க வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தப்ப செகண்ட் ஹாஃப் அப்படின்ற விஷயங்களில் வந்து மிகப்பெரிய சொதப்பல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அவர் போலீஸ் அவதாரம் எடுத்து ட்ரெஸ் போடாமல் இருக்குது, விஜயினுடைய அந்த தோற்றத்திற்கும் போலீஸ் உருவத்திற்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பது, அண்ட் வந்து காஜல் அகர்வால், சூரி இவங்களாம் போலீஸ் அவர்களோடு இருக்கும்போது எல்லாருமே சிரிப்பு போலீஸோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்மளுக்கு உருவாகுது. அவர் எடுக்கிற ஆக்ஷன்கள், கதையில் வருகிற ட்விஸ்ட்டு, படத்தினுடைய 3 மணி நேரம் 12 நிமிஷம் அப்படின்ற ஒரு பெரிய லென்த்து. ஸோ இது எல்லாமே வந்து ஆடியன்ஸை ரொம்ப போர் அடிக்க கொண்டு போயிடுது அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். இதுக்கு மேலே நிறைய மைனஸ்களை நான் அடிக்கொண்டே போகலாம். ஆனால் அடிக்கொண்டே போனால் எனக்கு தேவையில்லாததாயிரும். எதற்காக அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக ஜில்லா படத்தை தேட்டரில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜில்லா வந்து ஃபுல்லாக கல்லா கட்டுமா அப்படின்னா எனக்கு சந்தேகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதற்கெல்லாம் முழு பொறுப்பு இருக்கக்கூடிய ஆர்டி நேசன் என்ற டைரக்டர். அவருடைய அனுபவமின்மையும் சொதப்பலான ஸ்க்ரீன் பிளேவும் இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய ஆளுகளை வச்சும் படத்தை சொதப்ப விட்டுருச்சு நான் தாராளமாக சொல்லுவேன். அடுத்து நாம் பார்க்க இருப்பது வீரம். இந்த படத்தினுடைய இருவரி கதை. இதுவும் ஒரு கமர்ஷியல் முரட்டுக்காலை சகலகலாவல்லவன் ரேஞ்சிலான அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு கல்யாணமே பண்ணிக்கிறாமல் இருப்பாங்க. ஆனால் மற்ற அண்ணன் தம்பிகள்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மற்ற அண்ணன் தம்பிகள் லவ்வை வந்து அண்ணனான அஜித் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அஜித்தையும் லவ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு அஜித்துக்காக ஒருத்தவங்கள தேடுறாங்க. அவங்க தான் தமனா. ஸோ தமனாவை வந்து லவ் பண்ணணுன்னா அஜித் சாரை வந்து அந்த ஊரில் வந்து பெரிய நல்லவர் தான், தாதா தான். ஆனால் ரொம்ப நல்ல தாதான்னு நம்ம வந்து சொல்லலாம். எல்லாருக்கும் இரக்கமாக ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். அண்ட் வந்து தப்புனா யாராக இருந்தாலும் அடிக்கக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கோபமான ஆளாக இருக்குது. அவரை வந்து சாந்தமான ஆளாக அறிமுகப்படுத்துகிறாங்க தமனாட்ட. அதை நம்பி தமனா வந்து அவரை லவ் பண்ணுற சமயத்தில் அஜித்தினுடைய உண்மை முகம் தெரிய வருகிறது. அதை வந்து இனிமேல் நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்க அப்படின்னு வந்து அஜித் சார் சொல்கிறப்ப அவருடைய வீட்டில் தமனா தன்னுடைய வீட்டில் அவருடைய அப்பாவான நாசர் அனைவரிடமும் வந்து அனுமதி வாங்கி கல்யாணம்லாம் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்க டைமிங்கில் வந்து அஜித்தினுடைய உண்மை முகம் நாசருக்கு தெரிய வருகிறது. இவங்களாம் வந்து பழி வாங்குறாங்க, என்னை தேடி வந்து உங்களை தேடி வந்து பழி வாங்குறதுனால என் மகளும் வந்து செத்து போயிடுவா, அதனால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நாசர் சொல்கிறப்ப யார் அவங்களாம் எதுக்காக வந்து அஜித்தை வந்து பழி வாங்க வர்றாங்க அப்படின்றது கதையினுடைய ட்விஸ்ட்டு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ண விரும்பலை. எதனால் பழி வாங்க வந்தார்களா, அவர்களை பழி தீர்த்தாரா அஜித், அந்த பழி வாங்க வந்ததன் காரணம் என்ன, தமனாவை கைப்பிடித்தாரா, படம் சுமூகமாக முடிஞ்சதா அப்படின்றதான் மீத கதை. இந்த படத்தில் அனுபவம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இதாக இருக்குது. சிவா, ஆர்டி நேசன் 2 பேரும் ஒன்றா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய படமும் நேரடியாக மோதும் பொழுது சிவாவினுடைய அனுபவம், சிறுத்தைன்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டு நம்ம தமிழில் கமர்ஷியலில் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி 4 கமர்ஷியல் படங்கள் தெலுங்குலையும் எடுத்திருக்காங்க. அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த படத்தின் ஒரு காட்சி அமைப்பிலும் அவருடைய அனுபவம் நன்றாக தெரிகிறது அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். சிம்பிள் கதையை அந்த ஜில்லாவில் ஸ்க்ரீன் பிளேவை சொதப்பின மாதிரி இதில் ஸ்க்ரீன் பிளேவை சொதப்பாமல் அழகான முறையில் ஸ்க்ரீன் பிளேவை வந்து இந்த படத்தில் கொண்டு போயிருக்காங்கன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த படத்தினுடைய ப்ளஸ், மிகப்பெரிய ப்ளஸ், ஒரே ஒரு ப்ளஸ், வேறு எந்த மைனஸ் இருந்தாலும் அந்த ப்ளஸ் சாப்பிட்ருனா அது அஜித் சார் அப்படின்னு சொல்லலாம். நான் ஜால்ரா அடிக்கிறேன் அப்படின்லாம் நினைக்க வேணாம், தாராளமாக ஓப்பனாகவே சொல்லலாம். அவருடைய அந்த லுக், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட், அண்ட் வந்து அவர் செகண்ட் ஹாஃபில் அவர் ட்ரிம்ன்ட்டு வர அந்த லுக் எல்லாமே வந்து அவர் பேசுகிற பஞ்ச் டைலாக்ஸ் ஒன்றுமே பொறிக்க வேண்டிய டயலாக்ன்ற மாதிரியான அஜித்தினுடைய படங்களில் நல்ல டயலாக் உள்ள படங்கள்னு தேடி பார்த்தா வீரமும் அதில் வந்து கண்டிப்பாக இடம்பெறும். கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கான வசனங்கள்லாம் வந்து இவர் பேசும்பொழுது அது ஆப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு காமெடி பண்ணியிருக்காரு, பச்சை தமிழனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு துளி இங்கிலீஷ் வார்த்தை கூட அந்த படத்தில் அவர் பேசலை. ஸோ மிகப்பெரிய ப்ளஸ் ஆனால் அஜித் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் சிறுத்தை சிவா, இனிமேல் வீரம் சிவான்னு சொல்லலாம் தாராளமாக. ஸோ சிவா அவரினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே ஆன ஸ்பீடு அண்ட் வந்து அஜித் சார் மட்டுமின்றி அனைத்து ஆர்டிஸ்டையும் சந்தானத்திலிருந்து விதார்த்திலிருந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்டையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக பர்ஃபெக்டாக பயன்படுத்திருக்கார். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வா ஸ்டன் மாஸ்டர்னுடைய ஆக்ஷன் பிளாக், அந்த ட்ரெயின் பிளாக், ஆக்ஷன் பிளாக்லாம் வந்து அஜித் சாரினுடைய அந்த உண்மையான எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க அவர் வந்து அங்கேருந்து இது பண்ணார், இங்கேருந்து இது பண்ணார், பயங்கரமாக ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அதை திரையில் போய் பார்க்கும்பொழுது சின்ன இடத்துல தான் அந்த கிளிப் வரும், பல கட்ஸ் அடித்து அப்படி இப்படின்னு போயிடும். ஆனால் இந்த படத்தில் அந்த அவர் எடுத்திருக்க ரிஸ்க்லாம் வந்து கண் கூட வந்து தெரிகிற மாதிரியான விஷயங்களை வந்து வச்சதுக்கு பெரிய நன்றி, அந்த ஆக்ஷன் பிளாக் செஞ்சதுக்கும் பெரிய நன்றின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தினுடைய வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்டே இல்லை அப்படின்லாம் நம்ம அதுக்காண்டி சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட போரிங்கான பழைய சென்டிமெண்டல் சீன்ஸு, அந்த பாடல் காட்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளிஷேத்தனமாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். இருந்தாலும் பாமர மக்களுக்கு அது வந்து போய் சேரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஜில்லா படத்திற்கும் இந்த படத்திற்கும் அனுபவம் இல்லாத டைரக்டர் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால்தான் இந்த படம் வந்து ஜில்லா படத்தை விட வீரம் வந்து ஜில்லா படம்